ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் சேனல் ஜூஸ் கைசானில் எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ, இங்கே இந்த பொண்ணு ஃபைட்டர் எல்லாரும் சோலோ ஹேண்டில் பண்றாங்க. அவன் வெறும் கை தட்டுறதுக்கு பாராட்டுறதுக்கு தானே தம்பி. இதெல்லாம் நடந்ததா இந்த டொமைனோட பாதிப்பு ஏற்படும். இது ஒரு ஸ்பெஷல் கிரேட் டிசீஸ் கர்ஸ்ங்கிறதுனால 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் சவப்பெட்டியில இருந்து வெளியில வரலன்னா நோயால பாதிக்கப்பட்டு இறந்துருவேன். அதுல இருந்தா தப்பிச்சு வந்து நான் போலகுது. இங்க பிரச்சனையே அந்த கல்லறை தான். இன்னும் 2 முறை நான் தாக்கப்பட்டேன். அதுல இருந்து மீளவே முடியாது. அந்த நிலைமையில என்னால கெத்தோ கூடயும் சண்டை போட முடியாது. ஓய் நல்லா தானே இருக்க? ஆமாக்கா, நல்லா இருக்க. தன்னோட டொமைனை சக்தி வாய்ந்த ஆற்றலை வச்சு எதிராளி மேல தாக்குதான் பயன்படுத்திட்டு இருக்கான். என் கூடவே இந்த டொமைனுக்குள்ள 2 காக்காங்க தான் வந்திருக்கு. ஓ, எது போனாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே. நான் நினைச்சது சரிதான். இதை நம்ம தோக்கடிக்கணும்னா அதோட டார்கெட்டா நீதான் மாறணும். அப்பதான் நான் சுதந்திரமா செயல்பட்டு அதை அழிக்க முடியும். தசத்திருப்ப ஆனா அந்த கல்லறை தாக்குதல்ல மாட்டினா உய்வி ஒரே அடியில இறந்துருவான். உய்வி, நீ எனக்காக சாக தயாரா இருக்கியா? அடி பாவியா, இறக்கமே இல்லையா அடி உனக்கு? அவனும் சிரிச்சுக்கிட்டே பேசுறான். அந்த பிஞ்சு குஞ்சு பார்த்து அடி சொல்ற. எதுவும் ஆகாதுல நம்பிக்கையா? அவ்வளோதான், இப்படி போட்டாலே சீல் பண்ணிடும். சபிக்கப்பட்ட ஆற்றலை வெளியேற்றினதும் அக்கா அவங்களோட ஆற்றலை குறைச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சிருச்சு. இது அக்காவுக்காக. இவன் தான் டார்கெட்டாக பார்க்கும். இவனும் அது மாதிரி 3 இதில் வரணுமா? அதான் இவன் வெடி வைக்கிறதுக்குள்ளே இவன் வந்து அட்டாக் பண்ணான். இவளுக்கு மூளை தான். என் பொருள் சமக்குதான் அந்த பையனை என் கூடவே வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அக்கா என் உயிரை பணைய வைக்க சொன்னதுக்கு காரணம் நான் என்னோட சபிக்கப்பட்ட ஆற்றலை வெளியேற்றணும் தான். உய்வியோட வேலையே டொமைன்ஸ் சமாளிக்கிறது தான். நான் எப்பவும் யாருக்கும் எதுக்காகவும் கடன் பற்றக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால தான் அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்கல. இனிமேல் என்னால் டொமைன் போட முடியாது, கையை வெட்டிட்டா. அந்த பையன் வந்துட்டான். அவனை அடிச்சான். காலியா எனக்கு சப்பையா முடிஞ்சு போச்சு. ஒரு மந்திரவாதியோட அடிப்படை ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஒரு ஒப்பந்தம் போட்டு உங்க உயிரை பணைய வைக்கணும். சரியான பதில தான் கொடுத்தேன் அக்கா. சரிதான். ஏன்னா அக்காவோட 2 சிறந்த தாக்குதல் என்னன்னா பிளாக் பேர்ட் மேனிபுலேஷனும் பேர்ட் ஸ்ட்ரைக்கும் தான். பேர்டு வச்சு சண்டையே போடுறவளாக. கொடுக்கறதால தான் அதுக்குள்ள இருக்க ஆற்றல் சாதாரணதை விட பல மடங்கு அதிகமானது. இதை யாராலையும் நிறுத்த முடியாது.
குறிப்பா பேர்ட் ஸ்ட்ரைக்கை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு சத்துரு கோச்சோ தவிர. அவர்கிட்ட யாராலையும் விளையாட்ட முடியாது. ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. இதுதான் மெயின் பிக்சர். எனக்காக சாகவும் தயாரா இருக்கீங்களா? இந்த காலத்து மந்திரவாதிகளும் ரொம்ப திறமசாலியா தான் இருக்கீங்க. சத்தாரு கோஜோவை சிறை பிடிச்சிட்டாங்களா? என்ன மப்பு தலைக்கு அடிச்சானுக்கு? நானும் இப்படிதான் குழம்பி போனேன். ஆனா இதுல போலியான கீதவும் ஈடுபட்டு இருக்கிறதுனால இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்து கோஜோ இனமே அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு சேஸ் பண்ணி குடிக்கணும்ல. அடப்பாவி. உதவி பண்ண விருப்பம் இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பலாம். என்னது வீட்டுக்கு போகணுமா? யாரை பார்த்து என்ன சொல்ற? நீ சார் நல்லவனா கேட்டானா யாரு? வெறும் கிரேட் 1 மந்திரவாதியா இருந்துட்டு இவ்வளோ பேசுறேன். மாக்கி, இவர் சொல்றத நீ கேட்கணும். இந்த மிஷன்ல ஆபத்து அதிகம். இந்த குடிக்கார கிளம்புனை விட நானெல்லாம் உதவி பண்ணுவேன். மறுபடியும் குடிச்சிருக்கீங்களா? நான் தண்ணி தான் அடிச்சேன். லிட்டராக குச்சாரு. திணினா கிடக்குது. மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு தனியா இருந்திருக்கலாம். நல்ல டீம்டா அதுன்னு இருக்கும் அவருக்கு. யாரு? நாமி சார் தயாராயிரு. இதை நானே பார்த்துக்கிறேன். புதுசா இருக்கு. என்னப்பா நீங்க? உங்களுக்கு இருக்கிற இந்த வேகத்தை வச்சுக்கிட்டு முடியாது. பார்க்க முடிஞ்சதா? எராமிசா பவரா நீ? அவரோட டெக்னிக்கா இருக்கணும். குடிச்சிருக்கும் போதே பெருசு நல்லா சண்டை போடுது. அப்பா. எவ்வளோ பேரு தின்னுக்குது. மொத்தம் எத்தனை பேரை தான் சாப்பிட்டு தொலைச்சிருக்கேன்? கொய்யால. அடி தூளா. மகி தோணுது. என்ன? ஓ, அதுக்கு வரவு போல இது. உருமாறானா? பார்த்தேன். என்னடா இவ்வளோ பலவீனமா இருக்கு? அப்படின்னா இவ்வளோ நேரம் நீ ஒரு சபிக்கப்பட்ட கருவில் இருந்திருக்க. ஆட்டாங்கா. அப்பா. எப்படா இத்தனோண்டு தானே அவ்வளோ பேரை சாப்பிட்டுச்சுன்னு பார்த்தேன். மாயத்திரையா? ஒரே நேரத்தில் இவ்வளவா? எங்க இருந்து வருது இது? அவனுடைய டொமைனா இருக்கும். அனிமேஷனோட ஒரு செகண்ட்ஸ்ல மொத்தம் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கு உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் ரெசல்யூஷனையும் ஃப்ரேம்ஸோட ரேட்ஸையும் அதிகப்படுத்தணும்னு வேலை செய்யறாங்க. அந்த பிளட்டோட தம்பி மாதிரி போல இவனும். இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லாத 4K-வையும் 60 FPS-ஐயும் கொண்டு வந்தா என்ன ஆகும்? ஒரு படைப்பை உன் இஷ்டத்துக்கும் உன் ஆசைக்காக மாத்திக்கிறதுனா பிரச்சனையே இல்லை. ஆனா ஒண்ணு, இந்த காலத்துல வர டிவியில ஃப்ரேம் இன்டர்பொல்யூஷனை எப்பவுமே டிஃபால்ட்டா ஆன்ல வச்சிருக்காங்க. அதாவது இது நம்ம வேண்டாத ஒரு வர நமக்கு கிடைச்ச மாதிரி அர்த்தம். ஆனா இதுல நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண டிவி வெறுப்பேத்தினுங்கிறாரு பெருசு. தேவையை நாம இப்படி இதை மாத்துறது தப்பு தானே? ஏய்,
என் ஃபோட்டோ மேலே ஆக்கி கொடுத்தாரு. அதான் அவரோட பவர் போல. பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். எந்த பாதிப்பும் இல்லையா? இவனுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதீத சக்தி இருக்கும். 3 பேர் அட்டாக்கும் ஒன்றுமே பண்ணலங்க. இல்லை தண்ணி வேற. நம்மள மாதிரி கிரேட் 1 மந்திரவாதிங்க இருந்தும் இதை அழிக்க முடியலன்னு ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேலை. இந்த கிழமை அவன் டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணலைன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். வேணான்னியம்மா. இதுக்கு நீ வெட்கப்படணும். தண்ணியை வச்சு பேரியர் உருவாக்குறேன், அதே நேரத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறேன்னா நிறைய ஆற்றல் இருக்கணும், அது கூடவே நிறைய டெக்னிக்கல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால நான் என்ன பண்ண போறேன், நோகடிக்காம நீ டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உன்னை கொன்னுடுவேன். வாய்ப்பே இல்லை. அடேங்கப்பா, உன்னால பறக்கவும் முடியுமா? ஆனா நான் உன்னை விட ஒரு படி மேல பெருசு என்ன பண்ணாலும் பின்னாடி வந்துடுறாரு. நிழல் மாதிரி அவன் பின்னாடி. பறக்க இவன் தான் காரணம். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். போறப்பட வேண்டும். சொல்லப்போனா ஜோகோ விட வேகமா இருக்கும். ஆனால் ஒன்றும் ஆன மாதிரியே தெரில. ப்ரொஜெக்ஷன் சார்சரி இது நாபிதோ செனினுடைய டெக்னிக். தன்னோட பார்வையில ஒரு செகண்ட 24 ஃப்ரேம்ஸா அவரால் பிரிக்க முடியுது. அதுல கிடைக்கிற ட்ரேசஸை ஃபாலோ பண்ணி அவர் வேண்டிய ஆக்ஷன்ஸை எடுக்கிறாரு. டெக்னிக் ஆக்டிவா இருக்கும்போது நோபிதோ தொடுற அந்த நபரும் அவங்களோட ஆக்ஷன்ஸை ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸா டிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருவேளை அவங்க அப்படி பண்ணலைன்னா அந்த ஒரு நொடி அவங்க அதே இடத்துல உடஞ்சு போயிடுவாங்க. கண்டிப்பாக அவனால் பண்ண முடியாது. அடிதான் வாங்குவாங்க. இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு. டிஃபைன் செய்யப்பட்ட அந்த ஆக்ஷன்ஸை நம்மளால எடிட் பண்ண முடியாது. பிசிக்ஸுக்கும் அசைவுகளின் பாதைக்கும் எதிர்மறையா எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை அவர் முயற்சி பண்ணா அவரும் உறைஞ்சு போயிடுவாரு. ஃப்ரேம் பீட்ஸை பத்தியும் டைமிங்கை பத்தியும் ஒரு சிறந்த உள்ளார்ந்த உணர்வு இருக்கிறதுனால இந்த உலகத்திலேயே வேகமான ஆட்கள்ல ஒருவரான சத்தரு கோஜோக்கு அடுத்தபடியா இருக்காரு. அவர் ஸ்பீடா இது. நான் விட்டாத 0.2 செகண்ட் ஸ்பீடு. போட்டான், டொமைன் போட்டான். போச்சு. கடல் வேற. அவனுக்கு வசதியான இடம். அவங்க இடம் மாதிரியே இருக்கு. தையல் மூஞ்சில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களே அந்த இடம் மாதிரி. அதான் இது மீன் தானே. ஸோ தண்ணியிலாம் இன்னும் பவர் ஆகிடும். அவன் தண்ணிக்குள்ளே ஒழிஞ்சு ஒழிஞ்சு சண்டை போடுவான். இப்போ இவங்க யாருமே தண்ணியில் இறங்க முடியாது. எப்படா ஷிகிகாமியா, இந்த டொமைனா நிச்சயம் பாதிப்பு இருக்கும். இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? இல்ல, கண்ணுக்கு தெரியாம இந்த ஓடிடும். விஷயம் தாக்குற வரைக்கும் தெரியாது. secret art falling blossom emotion. முப்பெரும் இனங்கள் அதான் மட்டும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறது. சிம்பிள் டொமைன் மாதிரி தான். இதை செயல்படுத்துறவன் தனக்குன்னு ஒரு டொமைனை உருவாக்காம டொமைனை நிச்சயமா தாக்குதல் நடத்துற அந்த நொடியில அவங்க சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி பாதிப்புல இருந்து தப்பிக்க முடியுது. இந்த கிழமை மற்றவர் மாதிரி கிடையாது. இனி டெஸ்டிங் எல்லாம் பண்ணது போதும். என் சக்தியை 70-30 பிரிச்சு அந்த கிழமையை சூட்டு போட்டவனையும் கொண்டாடுறேன். That's one technique. Activate! இந்த மாதிரியா? நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்க இந்த ஷிகிகாமி நம்மளை அழிக்கிறதுக்கு வரல. நம்மளை நெருங்கி நம்ம சதையை பிச்சு கொதறதுக்காக வருது.
அதனால அதுங்க நெருங்கினதும் யோசிக்காம கத்திய வீச. முதலடி எப்போ நாம கொடுக்கறதா இருக்கணும். உனக்கு சமைக்கப்பட்ட ஆற்றல் கம்மியா இருக்கிறதுனால அதை நீ எப்பயா வந்து பிடிச்சிச்சு. இவரால தொட முடியல. இந்த ஷிஷுகாமி தாக்குதல் குறைகிற மாதிரி தெரியலையே. ஒரு வேலை இவன் டொமைன்ல பயன்படுத்தின அந்த டெக்னிக்கோட ஆற்றல் எப்படி அதே மாரி அடிச்சான்? வலி எல்லா உயிரினங்களுக்கும் மூலதனமா இருக்கிறது கடல் தாங்கிறத மறந்துட்டீங்க. அவங்கனாலேயே முடியல. இவ கஷ்டம். இந்த டிஸ்பான் மூலமா முடிவற்ற அளவுக்கு ஷிகிகாமியை என்னால திருட வைக்க முடியும். என்னையா பலவீனமானவன சொன்ன? ஒன்னாவலையா? என்ன ஒரே அடியில சாவடிடா. இவ சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கா. துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறேன். உன்னையும் அப்படி துடிக்க துடிக்க கொள்ளுவேன். ஏய், நீ எப்படா இங்க வந்த? எப்படி வர முடியும் டொமைனுக்குள்ள? அந்த மாதிரி ஒரு ஜூனியர் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறேன். உள்ள இவன் தேடி வந்திருப்பான் போல. இந்த பேரியர் உடச்சு உள்ளான்ட்டானோ. ட்ரைனிங் கொடுத்தது நானாச்சே. அவனேதான். அந்த ஆக்டோபஸ் தான் இந்த டொமைனை செயல்படுத்தியிருக்கான். ஏன் அனுமதி இல்லாம உன் டொமைனை ஏன் டொமைனுக்குள்ள பயன்படுத்துறீங்க? தப்பு பண்ணிட்டு என்ன? டூஜி எங்க போனான்? என் டொமைன்ல வச்சு பாதிப்பை ஏற்படுத்துற அந்த எஃபெக்ட் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த பையன் அவனோட டொமைனை செயல்படுத்திட்டு இருக்கான். அதனால ரெண்டு டொமைனும் இப்ப டக் ஆஃப் வார் விளையாடிட்டு இருக்கு. இனி நான் நினைச்சது நடக்கணும்னா எப்படியாவது அவனோட டொமைனை நான் அழிச்சு ஆக்கணும். அழிச்சுட்டா போச்சு. நனாமி. அப்பா, அவங்க ரெண்டு பேரும் கீழே அடி வாங்கிட்டு போயிட்டான். இத்தனை தனியா செயல்படலாம். உனக்கான பாதுகாப்பை நான் கொடுக்குறேன். நீ உன் டொமைன் மேல மட்டும் கவனத்தை செலுத்து. ஓ, இவனை டொமைன் போட வைக்கிறாங்க. எப்படி தப்பிச்சான்? கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அந்த டிஸ்காம் கையில அடி வாங்கினானே. கிழவனும் தப்பிச்சிட்டானா? கையா காணோம். நான் இழந்தது என் வலது கைதான்டா. ஆனா 21 வருஷம் என் கூடவே இருந்ததுல்ல, அது அழிச்ச உன்னை பழி வாங்குறேன். அவ்வளோதான், நான் கை போயிடுச்சா? நிலைமை இப்படி இருந்துச்சுன்னா நாம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இப்படியே இருக்குமா? நலாமி சார் தப்பு கணக்கு போட்டான். எங்க ரெண்டு பேர் டொமைனும் கண்ட்ரோலுக்காக மோதுதுன்னு நினைக்கிறான். ஆனா என்னோட குறிக்கோளே வேற. என்ன பண்ண போறான்? நான் இப்போ இதை ஒரு ஹோலை கொண்டு வரேன். நான் வந்த பாதையை அவன் அடைச்சிட்டான். வெளியே திறக்கிற மாதிரி உள்ள இருந்து திறக்க முடியல. ஆனா நீங்க எல்லாரும் தப்பிச்சு போற அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டையை என்னால ஒரு சில செகண்ட்ஸ்க்கு கொண்டு வர முடியும்னு ஓ, நம்புறேன். இது ஒன்றும் கோஜஸா கிடையாது. ஒரே நாள்ல நிறைய டொமைன் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொண்டு வந்து நம்மளை அழிக்க. அதனாலதான் நம்ம வெளியே போனா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்றேன். இந்த டொமைனுக்கான எச்சியை கால் கடியில சீக்கிரம் இருந்து வெளியே போகணும். தொட்டதால எனக்கு தெரியும். அதுக்கு எப்ப வேணா ரெடி ஆகலாம். அதனால நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல குதிக்கணும். ஆனா மாயின் தாத்தா அங்க இருக்காரு. அதையும் நீ புரிஞ்சுக்கோ. என் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும். ஆனா நான் என் உயிரை பணைய வைக்கிறேன்.
பேர் டக்குன்னு உள்ளே போகணும். அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான் டொமைன் உடைக்கிறாங்கன்னு. டக்குன்னு போங்க. உள்ள கூதிங்களா? டூஜி இவன் இங்க எப்படி? திறந்ததும் அங்கேருந்து அவன்ட்டான். இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எனக்கு நம்ம ஃபுஷிகரவும் இட்டாதோரையும் ஃபைட் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. அதாவது பவரை லோ பண்ணி ஹை பண்ணால் அதுக்கு தெரியாதுன்றப்போ அந்த என்னது அந்த டிஸ்டி பொம்மை கிட்ட பயன்படுத்தினாங்க. இவங்ககிட்டயும் இப்போ இந்த சக்திக்கிட்டே அதே. இது வந்து அந்த கெட்ட சக்தி எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக அந்த பாக்ஸ் போட்டு உடனே சீல் பண்ணிடுது. ஸோ இவன் என்ன பண்ணா, தம்பிக்கு அந்த பவரை கொடுத்துட்டு அவனுக்கு அது சத்தியாச்சு அந்த ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு இவன் ஃபுல் பவரை லோ பண்ணிவிட்டு மனுஷனாக போயிட்டு வெட்டுற மாதிரி வெட்டினா. ஸோ ஈஸியாக அது டேக்கிள் ஆச்சு. இந்த யுத்தியும் நல்லா தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் என்னடி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, தம்பியை பலிகாட ஆக்குறியா அப்படின்னு. பிஞ்சு முஞ்சாக்குதே உனக்கு இறக்கலையான்னு நினச்சேன். பட் அது டெக்னிக்காக பண்ணா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஆக்டோபஸ் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த ஒயிட் அந்த முதுல ஒரு ஃப்ளவர் வச்சுன்னு ஒருத்தி வந்தால் பாருங்கள், அதை விட இது பவராக தெரியுது. அதை விட இது மோசமாக இருக்குது. இவங்க 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியே வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி அந்த எராமிஸை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. நான் வச்சு குடிச்சுன்னு அது ஊதாடி அப்படி இருக்கும், சும்மா வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சா இவ்வளோ பவர் வச்சுட்ருக்கான் செம்மையாக. அவன் கண்டிப்பாக அந்த எராமிஸை மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். நனாமி ஆகட்டும் அவளுக்கும் ஆகட்டும் கஷ்டம்தான். பட் அவன் எந்த நாளும் இவனா டேக்கிள் பண்ணிச்சு. புது புது யுத்தியாக இருந்துச்சு. அதேமாதிரி கோஜா அளவுக்கு ஸ்பீடு இல்லைனாலும் அதுக்கு அடுத்து இருக்கிறது இவன் தான் சொல்லிட்டு அவர் வந்து 0.2 செகண்ட்ஸில் அவ்வளோ ஸ்பீடு. இவன் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஸ்பீட்னா இவன் தான் சொல்கிறது வந்து பயங்கர ஆச்சுமா. அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஆனால் சாதாரணமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அது கெத்து இதெல்லாம் காட்டுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்களும் இருக்காங்க. சரி, இந்த இப்போ புதுசாக அந்த ஆக்டோபஸ் வந்து டொமைன் போட்டு உள்ளே வந்துச்சு. நம்ம இந்த ஃபைட்டில் பார்த்தது நம்ம இந்த என்னது சைக்கோ ஃபைட்டில் நனாமி இதே மாதிரி தான் டொமைன் போட்டு உள்ளே லாக் பண்ணிட்டான். நம்ம இட்டாதோரி வந்து உடச்சி உள்ளே வந்தான். அப்பயும் அவர் சொன்னார் உள்ளேருந்து என்னால் உடைக்க முடியாது, பட் வெளியேருந்து உடச்சி உள்ளே வர முடியும்னு. ஸோ அதே யுத்தி தான் இங்கே புஷிகராகும். இவன் டொமைன் பார்த்துட்டு உள்ளேருந்து வெளியிருந்து உடச்சி உள்ளே வந்துட்டான். பட் உள்ளேருந்து வெளியே போக முடியாதுன்னு ஒன்று, பட் இவனால் 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஹோல் போட முடியும்னு ஒரு யுத்தி பயன்படுத்தி இவங்களை எஸ்கேப் பண்ண வைக்க ஹோல் ஓப்பன் பண்ணால் அங்கே டோஜி வந்துட்டா. ஏன்டா என் கூட ஃபைட் போகிறான்னு நாங்கள் வெயிட் பண்ணுக்கிறேன், நீ இவங்களை காப்பாற்ற போகிற இந்தா வரண்டான்னு சொல்லி அந்த ஒரு வழியாக வந்து இங்கே நிற்கிறான். என்ன நடக்க போதே தெரில. அவன் என்ட்ரியே ஒரு போய் பயங்கரமாக இருந்துச்சுங்க. பட் ஆனால் இந்த பிஷுக்கு இவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ சீனாக இந்த பிஷுக்குன்றது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட்டு டோஜி இங்கே வந்துட்டான்றப்போ ஓகேடா, அப்போ ஒரு சம்பவம் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.